வணக்கம் நேயர்களே. வேற்று கிரகவாசிகள் அல்லது ஏலியன்கள் இருக்காங்களான்னு உலகம் முழுவதும் அமெரிக்காவின் நாசா உள்ளிட்ட பல அறிவியல் நிறுவனங்களும் பல்வேறு ஆராய்ச்சியாளர்களும் தொடர்ந்து பல ஆராய்ச்சிகளை நடத்திக்கிட்டு வராங்க. UFO என்று சொல்லப்படக்கூடிய அடையாளம் தெரியாத மர்ம பொருட்கள் பற்றி உலகின் பல்வேறு பகுதிகளில் பலரும் பார்த்துருக்காங்க. பூமிக்கு தொடர்பே இல்லாத வேற்று கிரகத்தைச் சேர்ந்த இந்த பொருட்கள்னு இதை அழைக்கிறாங்க. அந்த வகையில் கொலம்பியாவில் சமீபத்தில் விழுந்த உலோக பந்து போன்ற ஒரு மர்ம பொருள் ஏலியன்கள் அனுப்பியதாக இருக்கலாம்னு சர்வதேச அளவில் விவாதங்கள் தொடங்கியிருக்கு. மனிதர்களுடன் தொடர்பு கொள்ள ஏலியன்கள் முயற்சிக்கிறாங்கன்னு சில விஞ்ஞானிகள் நம்புறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதற்கான காரணம் என்ன என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இதனுடைய பின்னணியை நாம் பார்த்து விடலாம். ஏலியன்கள் அனுப்பிய உலோக எந்திரம், அதாவது கொலம்பியாவில் 2025 நடப்பு ஆண்டில் மார்ச் மாதம் கொலம்பியாவோட புகா அப்படிங்கிற ஒரு பகுதியில் வானத்தில் ஒரு மர்ம பொருள், பார்ப்பதற்கு அது ஒரு உலோக பந்து மாதிரி இருக்குங்க. இந்த உலோக பந்து மாதிரியான ஒரு பொருள் இப்போ வழக்கமாக விமானங்கள் ஒரே நேர்கோட்டில் பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட பறக்கலை, ஜிக்ஸாக்கா அந்த மர்ம பொருளானது பறந்தது. அதை மக்கள் அனைவரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த போதே அது சில நிமிடங்களில் அந்த புகாங்கிற பகுதியில் தரையிறங்கியது. அந்த தரையிறங்கிய பொருளை மக்கள் ஆர்வமுடன் பார்த்தனர். அதன் பிறகு அது ஆய்வுக்காக எடுத்துச் செல்லப்பட்டது. முதல்ல அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா, அந்த மர்ம பொருளை வைத்து விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மர்ம பொருளிலிருந்து ஒருவித ஃப்ரீக்குவென்சி வெளிவருதுங்க. அந்த ஃப்ரீக்குவென்சி வெளிவருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியாமல் விஞ்ஞானிகள் ரொம்பவே அதிர்ச்சியிலையும் ஆச்சரியத்திலும் உறைஞ்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, அந்த மர்ம பொருளுக்கு ஒரு தனித்துவமான ஒரு குணாதிசயம் ஒன்று இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சமூக வலைதளங்களில் இது தொடர்பாக நிறைய வீடியோக்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அதில் சமஸ்கிருத மந்திரங்களுக்கு இந்த உலோக பந்து எதிர்வினை ஆற்றுது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். கண்டெடுக்கப்பட்ட அந்த உலோக பந்து மாதிரியான இந்த மர்ம பொருளுக்கு பல்வேறு விசித்திரமான குணாதிசயங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த காட்சிகள் தான் இப்போ நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் கொலம்பியாவில் அந்த புகா பகுதியில் தரையிறங்கிய இடத்துல, பொதுவாக அந்த தரையிறங்கிய இடம், அதாவது அந்த உலோக பந்து விழுந்த இடம் செழிப்பான ஒரு பகுதி, பசுமையான ஒரு பகுதி. ஆனால் இது விழுந்ததுக்கு அப்புறம் கடந்த 3 மாத காலமாக அந்த இடத்துல புற்கள் இல்லை, காணாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் ஈரப்பதமாக இருக்கும் எப்பவுமே. அந்த ஈரப்பதமும் இல்லாமல் முற்றிலுமாக வெற்றி போய்விட்டதாக உள்ளூர்வாசிகள் சொல்றாங்க.